வணக்கம். இன்னைக்கு நாம உடல் நலம் பத்தி ஒரு ஆழமான பார்வை பார்க்க போறோம். இதுக்காக நீங்க எங்ககிட்ட ஒரு 6ஆம் வகுப்பு பாட புத்தகத்தோட சில பக்கங்களை பகிர்ந்திருக்கீங்க. நாம பெரியவங்களானதும் உடல் நலத்தை பத்தி ரொம்ப சிக்கலான விஷயங்களை வந்து கீட்டோ, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ்னு பேசுறோம். ஆனா நீங்க கொடுத்த இந்த புத்தகம் நாம மறந்த அடிப்படைக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. அந்த பயணம் எங்க தொடங்குதுன்னு பாப்போம். நிச்சயமா. இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கோணம். சில சமயம் ரொம்ப சிக்கலான கேள்விகளுக்கு பதில் ரொம்ப எளிமையான இடத்துல இருக்கும். இந்த புத்தகத்தோட நோக்கம் உடல் நலம்னா என்ன, அதை நாம எப்படி புரிஞ்சுக்கணும், அதை மேம்படுத்த என்ன வழிகள் இருக்குங்கிறத படிப்படியா நமக்கு ஞாபகப்படுத்துறது தான். சரி, அப்போ அந்த முதல் படி என்ன? உடல் நலம்னா என்ன? நாம பொதுவா நினைக்கிற மாதிரி காய்ச்சல், தலைவலின்னு எதுவும் இல்லாம இருந்தா போதுமா? அதுதான் இந்த புத்தகம் சொல்லுதா? இல்ல, அது ஒரு ஆரம்ப புள்ளி தான். ஆனா இந்த புத்தகம் அதை விட ரொம்ப ஆழமா போகுது. அது உடல் நலத்தை 5 முக்கிய கூறுகளா பிரிக்குது. மொத 3 நமக்கு பரிச்சயமானதா இருக்கலாம். 1 உங்க உயரம், எடை பத்தின சரியான புரிதல். 2 ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள். 3 போதுமான தூக்கம். ஆனா அடுத்த 2 தான் இங்க விஷயத்தையே மாத்துது. ஓகே, அது என்ன? 4வது குழுவாக மற்றவர்களுடன் இணைந்து செயல்படுவது. 5வது செய்யற வேலையில முழு ஈடுபாட்டோட கவனத்தோட இருப்பது. இதுதான் உடல் நலத்தோட முழுமையான வரையறைன்னு இந்த புத்தகம் சொல்லுது. ஒரு நிமிஷம். குழுவா வேலை செய்யறதுக்கும் கவனமா இருக்கிறதுக்கும் உடல் நலத்துக்கும் என்ன சம்பந்தம்? இது மனநலம் சம்பந்தப்பட்ட விஷயம் மாதிரியே இல்ல கேக்குது. மிக சரியான கேள்வி. ஆமா, இங்க தான் இந்த புத்தகத்தோட பார்வை தனித்து தெரியுது. அது உடல், மனம், சமூகம்னு 3ஐயும் பிரிக்கல. எல்லாம் ஒன்னோடு ஒன்னு பிணைஞ்சிருக்குன்னு சொல்லுது. உதாரணத்துக்கு, குழுவாக செயல்படுவதுங்கிற ஒரு வரியை எடுத்துக்குவோம். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியல் இருக்கு. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, நாள்பட்ட தனிமை ஒரு நாளைக்கு 15 சிகரெட் பிடிப்பதற்கு சமமான உடல்நலக்கேடை ஏற்படுத்தும். என்னது? 15 சிகரெட்டா? நம்பவே முடியல. அப்போ அந்த பாடப்புத்தகத்துல இருக்கிற குழுவாக செயல்படுவதுங்கிற ஒரு வரிக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய அறிவியல் இருக்கா? ஆமா, தனிமையும் மன அழுத்தமும் நம்ம உடல்ல கார்டிசோல் மாதிரியான ஹார்மோன்களை அதிகமா சுரக்க வைக்கும். இது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும், ரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும். அதனால ஒரு குழுவோட சேர்ந்து விளையாடுறதோ வேலை செய்யறதோ அது வெறும் பொழுதுபோக்கு இல்ல, அது ஒரு முக்கியமான ஆரோக்கிய செயல்பாடு. இந்த புத்தகம் அதை ரொம்ப எளிமையா சொல்லியிருக்கு. சரி, இந்த வரையறைய தெளிவா புரியுது. அடுத்ததா அளவீடுக்கு வருவோம். நம்ம உயரம், எடைய தெரிஞ்சுக்க சொல்றீங்க. அது ஏன் அவ்ளோ முக்கியம்? ஒரு எண்ண தெரிஞ்சுக்கிறது சிலருக்கு மன அழுத்தத்தை கொடுக்காதா? ஐயோ, நான் அதிக எடையுடன் இருக்கேன்னு தெரிஞ்சதும் அவங்க சோர்ந்து போக வாய்ப்பு இருக்கு இல்லையா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கவலை. நீங்க சொல்றது சரிதான். ஆனா இந்த புத்தகத்தோட நோக்கம் பயமுறுத்துறது இல்ல, வழிகாட்டுறது. ஒரு வரைபடத்துல நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சாதான் போக வேண்டிய இடத்துக்கு வழியை கண்டுபிடிக்க முடியும். அது மாதிரி தான் இதுவும். இதுக்காக 5 முதல் 19 வயது வரையிலான ஆண் பெண்களுக்கான உடல்நிறை குறியீட்டெண், அதாவது BMI அட்டவணைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த BMI மேல சில விமர்சனங்களும் இருக்கு இல்லையா? இது ஒருத்தரோட உடம்புல இருக்கிற தசைக்கும் கொழுப்புக்கும் வித்தியாசம் காட்டாதுன்னு சொல்லுவாங்களே. ஒரு விளையாட்டு வீரருக்கு BMI அதிகமா இருக்கலாம், ஆனா அது தசை வளர்ச்சியால இருக்கும். அப்போ இத நம்ம எப்படி ஒரு தொடக்க புள்ளியா மட்டும் பாக்குறதா? அருமையான பாயிண்ட். நீங்க சொல்றது 100% உண்மை. BMI ஒரு முழுமையான அளவுகோல் கிடையாது. அது ஒரு ஸ்கிரீனிங் டூல், அதாவது ஒரு முதல் கட்ட பரிசோதனை கருவி மட்டும்தான். இந்த புத்தகத்துல இருக்கிற அட்டவணையில பச்சை, மஞ்சள், சிவப்புன்னு நிறங்கள் இருக்கு. அது உங்களோட உடல் நிலைய பருத்த உடல், அதிக நிறை, சாதாரண நிறை, நிறை குறைவுன்னு 4 வகையா பிரிக்குது. இது ஒரு மருத்துவ அறிக்கை இல்ல, இது ஒரு சுய விழிப்புணர்வுக்கான கருவி. ஓகே, நான் மஞ்சள் நிற பகுதியில இருக்கேன், கொஞ்சம் கவனம் தேவைன்னு உங்களை நீங்களே உஷார்படுத்திக்கிற ஒரு வாய்ப்பு. இதை வச்சு உங்களை நீங்களே குற்றம் சொல்லிக்காம அடுத்த கட்டமா என்ன செய்யலாம்னு யோசிக்க ஆரம்பிக்கலாம். சரி, இப்போ BMI மூலியமா நாம எங்க இருக்கோம்னு ஒரு வரைபடத்துல ஒரு புள்ளி வச்சிட்டோம். அந்த புள்ளிய சரியான இடத்துக்கு நகர்த்துறதுக்கு நாம பயன்படுத்த போற கருவிகள் தான் பழக்க வழக்கங்கள், இல்லையா? இந்த புத்தகத்துல சில படங்கள் மூலியமா நல்ல கெட்ட பழக்கங்களை விளக்குறாங்க. ஆமா, அந்த படங்கள் ரொம்ப எளிமையானவை, ஆனா சக்தி வாய்ந்தவை. குழுவா உடற்பயிற்சி செய்யறது, தண்ணீர் குடிக்கிறது, நல்லா தூங்குறது, பழங்கள், காய்கறிகள் சாப்பிடுறதுன்னு நல்ல பழக்கங்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சர்க்கரை அதிகமா இருக்கிற குளிர்பானங்கள், பொரிச்ச நொறுக்கு தீனிகள், அப்புறம் தலைய புடிச்சுக்கிட்டு கவலையா உட்கார்ந்துருக்கிற ஒரு படம். அது மன அழுத்தத்தை குறிக்குது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு.
ஸ்கூல் படிக்கும்போது மதியம் சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு கலர் சோடா குடிக்கலன்னா அந்த நாளே ஓடாது. அது ஒரு பழக்கமா இருந்தது. அந்த பழக்கத்தை உடைக்கிறது எவ்ளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். இந்த படங்கள் அத நேரடியா தாக்குது. இங்க ஒரு நுட்பமான பார்வை இருக்கு. இந்த புத்தகம் இத செய்யாதுன்னு கட்டளை இடல, படங்களை காட்டி இதுல எது சரி எது தவறு ஏன்னு நம்மளே யோசிக்க வைக்குது. ஒரு பெண் தூங்குற படத்தை பார்த்தா தூக்கம் ஏன் முக்கியம்னு கேள்வி எழும். சக்கரப்பானத்தை பார்த்தா இது ஏன் உடம்புக்கு கெட்டதுன்னு சிந்தனை வரும். காரணத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை ஏத்துக்கிட்டா அது பழக்கமா மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதுல போதுமான அளவு உறங்குவதுன்னு இருக்கு. ஆனா இன்னைக்கு சூழல்ல அதுதான் எல்லாத்துலயும் கஷ்டமான பழக்கம். 8 மணி நேரம் தூங்குறது ஒரு ஆடம்பரம் மாதிரி ஆயிடுச்சு. நைட்ல வேலை, காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும். இதுக்கு நடுவுல சோஷியல் மீடியா. தூக்கத்துக்கு எங்க நேரம் இருக்கு? இந்த யதார்த்தத்தை இந்த புத்தகம் எப்படி அணுகுது? இந்த புத்தகம் நேரடியா இன்றைய டிஜிட்டல் உலக சிக்கல்களை பத்தி பேசல. ஆனா அது அடிப்படையா ஆணித்தரமா சொல்லுது. தூக்கம் ஒரு ஆப்ஷனல் விஷயம் இல்ல, அது ஆரோக்கியத்தோட அங்கம்னு சொல்லுது. ஒருவேளை இந்த புத்தகத்தை படிக்கிற ஒரு மாணவன், ஓ தூக்கம் இவ்ளோ முக்கியமா, அப்ப நான் ராத்திரி 1 மணி நேரம் முன்னாடியே ஃபோன் பார்க்கறத நிறுத்திக்கிறேன்னு முடிவெடுத்தா அதுதானே வெற்றி. அடிப்படையை சரியா புரிய வைக்கும்போது மக்கள் அவங்கவங்க சூழலுக்கு ஏத்த மாதிரி மாற்றங்களை செஞ்சுப்பாங்க. சரிதான். இது எல்லாம் கேட்கும்போது ஆரோக்கியங்கிறது முழுக்க முழுக்க நம்மளோட தனிப்பட்ட தேர்வுகள், நம்ம கையில இருக்கிற விஷயம் மாதிரியே தோணுது. நான் சரியா சாப்பிட்டா, சரியா தூங்குனா எல்லாம் சரியாயிடும். ஆனா உண்மையிலேயே அப்படியா? நம்ம கட்டுப்பாட்டை மீறி சில விஷயங்கள் நம்ம ஆரோக்கியத்தை பாதிக்காதா? ஒரு ஆழமான சமூக ஆவணமா மாத்துது. இதுல ஒரு பக்கத்துல 2 குழந்தைங்களோட படங்கள் இருக்கு. ஒரு பையன் கோவமா முறைக்கிறான், ஒரு பொண்ணு சோகமா இருக்கா. அதுக்கு கீழே சில மாணவர்கள் சரியான வழிகாட்டுதல் இல்லாம, திட்டமிடுதல் இல்லாம இருப்பாங்கன்னு ஒரு குறிப்பு இருக்கு. ஆமா, நான் அதை கவனிச்சேன். அதுக்கும் உடல் நலத்துக்கும் என்ன தொடர்பு? நேரடி தொடர்பு இருக்கு. இத சுகாதாரத்தின் சமூக நிர்ணயிகள், அதாவது சோஷியல் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் ஹெல்த் என்று சொல்வார்கள். இன்னும் சொல்லப்போனா உங்களுடைய ஜிப் கோட், உங்களுடைய மரபணு குறியீட்டை விட உங்க ஆரோக்கியத்தை அதிகமா தீர்மானிக்க வாய்ப்பு இருக்கு. இது கேட்கவே அதிர்ச்சியா இருக்கு. கொஞ்சம் விளக்க முடியுமா? உதாரணத்துக்கு, பெற்றோரோட சரியான கவனிப்பில்லாத வறுமையான சூழல்ல வளர ஒரு குழந்தைய எடுத்துக்குவோம். அந்த குழந்தைக்கு சத்தான உணவு கிடைக்காம இருக்கலாம், விளையாடுறதுக்கு பாதுகாப்பான பூங்காக்கள் அந்த பகுதியில இல்லாம இருக்கலாம். வீட்ல எப்பவும் சண்டை சச்சரவு இருந்தா அந்த குழந்தைக்கு மன அழுத்தம் அதிகமா இருக்கும். இப்போ இந்த குழந்தைகிட்ட போய் நீ தினமும் உடற்பயிற்சி பண்ணு, பழங்கள் சாப்பிடுன்னு சொல்றது, அது எவ்வளவு சிக்கலானது? அதற்கான சூழலும் வாய்ப்பும் அந்த குழந்தைக்கு இருக்கா? இல்ல, நிச்சயமா இல்ல. இது உடல் நலத்தை ஒரு தனிப்பட்ட பிரச்சனையா பார்க்காம ஒரு சமூக பிரச்சனையா பார்க்க வைக்குது. நம்மளோட சூழல், பொருளாதாரம், குடும்ப ஆதரவு எல்லாம் எவ்ளோ முக்கியம்னு புரியுது. சரிதான், தனிப்பட்ட பழக்கங்களை மாத்துறது முக்கியம். ஆனா அதுக்கு ஆதரவான ஒரு சூழலை உருவாக்குறது அதை விட முக்கியம். நல்ல பள்ளிகள், சுத்தமான தண்ணீர், பாதுகாப்பான தெருக்கள் கிடைக்காத ஒரு சூழல்ல இருக்கிற குழந்தையோட ஆரோக்கியத்துக்கு யார் பொறுப்பு? இது தனிப்பட்ட ஒருவரின் தோல்வி இல்ல, ஒரு சமூகத்தோட தோல்விங்கிற பார்வைய இந்த புத்தகம் மறைமுகமா நமக்கு உணர்த்துது. இது 6ஆம் வகுப்பு புத்தகத்துல இருக்கிறது தான் என்ன ஆச்சரியப்படுத்தின விஷயம். அப்படியானால் இந்த ஆழமான பார்வையிலிருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? உடல் நலம்ங்கிறது வெறும் டயட், ஜிம் என்பதை தாண்டி ஒரு பெரிய விஷயம். அது நம்ம மனநலம், சமூக நலம், ஏன் நம்ம வாழும் தெருவோட கூட சம்பந்தப்பட்டிருக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. இந்த உரையாடலை சுருக்கமா பார்த்தா 3 படிகள் தெரியுது. முதல் படி விழிப்புணர்வு. நம்ம உடல் எப்படி இருக்குன்னு பிஎம்ஐ மாதிரி ஒரு எளிய கருவி மூலமா புரிஞ்சுக்கிறது. 2வது படி செயல்பாடு. தண்ணீர் குடிக்கிறது, நல்லா தூங்குறது மாதிரி சின்ன சின்ன நல்ல பழக்கங்களை ஆரம்பிக்கிறது. 3வது மற்றும் மிக முக்கியமான படி பரந்த புரிதல். நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில மட்டும் இல்ல, நம்மள சுத்தி இருக்கிற சமூகமும் சூழலும் அதுல ஒரு பெரிய பங்கு வகிக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது. இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்க்கும்போது இந்த எளிய பாடப்புத்தக கருத்துக்கள் சுய கவனிப்பின் முக்கியத்துவத்தை ரொம்ப அழுத்தமா சொல்லுது. நம்ம உடல் நலத்துல நாம கவனம் செலுத்தும் போது அது நம்ம வேலை, படிப்பு, உறவுகள்னு வாழ்க்கையோட எல்லா பகுதியிலயும் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துது இல்லையா? நிச்சயமா, இது ஒரு சங்கிலி தொடர் விளைவு மாதிரி. நீங்க உடல் அளவுல ஆரோக்கியமா உணரும்போது உங்களால தெளிவா சிந்திக்க முடியும், கோபம் குறையும், மத்தவங்களோட நல்லா பழக முடியும், உங்க வேலையில முழு திறனோட ஈடுபட முடியும். உடல் நலத்துல செய்யற ஒரு சின்ன முதலீடு வாழ்க்கையோட எல்லா அம்சங்களையும் உங்களுக்கு பலனை தரும். இது வெறும் நோய் வராம தடுக்கிறது மட்டும் இல்ல, வாழ்க்கையை முழுமையா வாழறதுக்கான ஒரு வழி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பதா
ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நாம இன்னைக்கு பேசின விஷயங்கள்ல இருந்து உங்க உடல் நலத்தை மேம்படுத்த நீங்க இன்னைக்கு எடுக்கக்கூடிய ஒரு சின்ன மிகச்சிறிய படி என்னவா இருக்கும்? ஒரு கிளாஸ் தண்ணீர் அதிகமா குடிக்கிறதா இருக்கலாம். இல்ல ராத்திரி தூங்குறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி போனை கீழே வைக்கிறதா இருக்கலாம். ஒருவேளை உங்க கூட வேலை செய்யறவங்க கிட்டயோ நண்பர்கிட்டயோ ஒரு நிமிஷம் நின்னு மனசார நலம் விசாரிக்கிறதா கூட இருக்கலாம். ஏன்னா சமூக நலனும் உடல் நலன் தான். அந்த ஒரு சின்ன மாற்றம் என்னவாக இருக்கும்?